எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து சோலார் மின்வெளி போட்டு தர கம்பெனி. எங்கள் கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா சேஃப் அண்ட் சேவ் எக்யூப்மெண்ட்ஸ். நாங்கள் வந்து திண்டுக்கல்லேருந்து வரோம். நாங்கள் இப்போ வந்து இங்கே ஒரு சோலார் மின்வெளி போட்டிருக்கோம் கவர்மெண்ட் மானியத்தில். இது பார்த்தீங்கன்னா மேலம்பூரில் வந்து தென்காசி மாவட்டத்தில் இருக்குது. இதுக்கு வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் மானியத்தில் நம்ம வந்து சப்சிடியில் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அதிகமாக வந்து தொல்லைகள் அதிகமாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா யானை, மான், அதுக்கப்புறம் மிலா, பன்னி, இந்த மாதிரி எல்லாமே வந்து நமக்கு வந்துட்டு அதிக தொல்லை இருக்கிறதுனால நம்ம கவர்மெண்ட் மானியத்தில் நம்ம இது பண்ணி கொடுத்துருக்கோம் பொறியியல் வேளாண்மை துறை மூலயமா. நமக்கு வந்துட்டு ஃபார்மர்ஸ் எப்படி வராங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ஃபார்மருக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா இன்னொரு ஃபார்மர் வந்து இது நல்லா இருக்குது நமக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கும் ஃபார்மருக்கும் உள்ள பாண்டிங் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. எதனாலனா நம்ம பொறியியல் வேளாண்மை துறை மூலயமாவும் சரி, அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம பண்ணி கொடுக்குற விதத்துலேயும் சரி, நாங்கள் கொடுக்குற பொருள்களும் சரி, நாங்கள் கொடுக்குற மெட்டீரியலும் சரி எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஏதாவது நமக்கு வந்து ஃபார்மர் வந்து இந்த மாதிரி லைன் ஓடலை அந்த மாதிரி நம்ம எங்கள்கிட்ட ஏதாவது ஒரு கொஸ்டின் எழுப்புனாங்கன்னா அதுக்கு நாங்கள் வந்து 2 நாள் வந்து சொல்யூஷன் பண்ணி கொடுக்குறோம். நாங்கள் வந்து ஒரு நாள் வந்து அவங்களுக்கே வீடியோ காலில் வந்து நாங்கள் பேசி சொல்லி பார்க்குறோம். அவங்களுக்கு அப்படி எக்ஸ்பிளைன் பண்ண நமக்கு புரியலை அப்படின்னா நம்ம சர்வீஸ் டீம் இருக்குது, அவங்க மூலியமாக நம்ம எல்லாமே பண்ணி கொடுத்துறோம். இதனால் வந்து எங்களுக்கும் ஃபார்மருக்கும் உள்ள நெருக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதனால் வந்து நாங்கள் நன்றி சொல்கிறது யாருக்குன்னா பொறியியல் வேளாண்மை துறைக்கும் விவசாயிகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். வந்து நம்ம யூனிட் வந்து மொத்தமாக நம்ம கொடுப்போம். இதான் வந்து நமக்கு எனர்ஜைசர், டைமர், பேனல் எல்லாமே நம்ம கொடுத்துறோம். பேனல்லேருந்து தான் நமக்கு வந்து பவர் வருது. பவர் வந்து நமக்கு எவ்வளோனா 12 வோல்ட்லேருந்து 14 வோல்ட் வரைக்கும் தான் நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். கரண்ட் மூலமாக நம்ம கொடுக்குறோம், ஆல்டர்னேட் கரண்ட் கிடையாது. அதனால் வந்து எந்த பிரச்சனையுமே வராது. எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க ஏதாவது பட்டுச்சுன்னா நமக்கு உயிர் சேதம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எப்படிங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதில் வந்து நம்ம ஜிஓ படி நமக்கு லைன் ஓடுறதே வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் வரைக்கும் தான் ஓடும். இதுக்கு நான் ஒரு டெமோ ஒன்று பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஏதாவது ஒரு மானோ ஏதோ ஒன்று பட்டுச்சுன்னா பட்டு ஒரு 30 செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லைன் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். அதுக்குள்ளே வந்து மானோ இல்லை எந்த விலங்கோ பார்த்திங்கன்னா ரிலீஃப் ஆகி போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 30 செகண்ட் ஆனதுக்கப்புறம் அது ரிலீஃப் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து டைமர் ஆன் ஆயிரும். திரும்பி கண்டினியூஸாக வந்து நமக்கு லைன் ஓட ஆரம்பிச்சிடும். இதுக்கான டெமோனை இப்போ நம்ம பார்க்கலாம் இல்லையா? இப்போ நம்ம வந்து 30 செகண்ட் எப்படி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ லைனில் வைங்க. இப்போ நமக்கு லைன் ஓடுது. இப்போ பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் நமக்கு கண்டினியூஸாக ஒரு பட்டுக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம 5 செகண்ட் நமக்கு பட்டுக்கிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து ரீசெட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, 30 செகண்ட் நமக்கு வந்து ஆன் ஆஃப் ஆயிரும். இந்த 30 செகண்டில் வந்து எந்த விலங்கு பட்டாலுமே டக்குன்னு நமக்கு வந்து ஓடி போயிடும். இப்போ 30 செகண்ட் ஆனதுக்கப்புறம் அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஆன் ஆயிரும். இப்போ வந்து லைன் எதுலேயுமே ஓடாது. இப்போதைக்கு லைன் எதுவுமே ஓடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவே 30 செகண்ட் கழிச்சு அது இடையில ஏதோ மானோ இல்லை எந்த ஒரு விலங்கு பட்டுருந்தாலுமே அது தப்பிச்சு ஓடிடும்.